ஐடியாலஜி, சினிமா இந்த 2க்கும் ஒரு க்ளோஸ் கனெக்ட். அந்த படத்த நான் போய் பார்ப்பேன். எனக்கு பிடிக்கும். நான் படத்த பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நான் அந்த படத்துல அதிகப்படியா எதிர்பார்க்கிறது ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கணும். கதையோட்டம் விறுவிறுப்பா இருக்கணும். கூட்டம் தான் ஒரு படத்துடைய வெற்றியையும், தோல்வியையும் ஐடியாலஜி, சினிமா இந்த 2க்கும் ஒரு க்ளோஸ் கனெக்ட் இருக்கு. அதாவது நான் ஒரு ஐடியாலஜி நம்புறேன். அந்த ஐடியாலஜி ஃபேவரா இல்ல ஐடியாலஜிக்கு சார்பாக ஒரு திரைப்படம் எடுக்கப்படும் பட்சத்தில் அந்த படத்தை நான் போய் பார்ப்பேன். எனக்கு பிடிக்கும். நான் படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்வேன். இது ஒரு தரப்பு மக்கள். இன்னொரு தரப்பு மக்கள் சினிமான்றது என்னுடைய என்டர்டைன்மெண்ட். முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக மட்டுமே நான் ஒரு படத்தை பார்க்குறேன். நான் அந்த படத்துல அதிகப்படியாக எதிர்பார்க்கறது ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கணும், கதையோட்டம் விறுவிறுப்பா இருக்கணும், மியூசிக் நல்லா இருக்கணும், இமோஷனல் சீன்ஸ் இருக்கணும், ஆக்டிங் நல்லா இருக்கணும். இதெல்லாம் தான். இதெல்லாம் பூர்த்தி ஆகும் பட்சத்தில் நான் அந்த படத்தை முழுக்க முழுக்க என்ஜாய் பண்றேன். ஸோ இந்த கூட்டம் தான் ஒரு படத்துடைய வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயிக்கிறது. ஸோ இந்த கிரவுட் என்னதான் நாய்ஸ் பண்ணாலும் கேளிக்கைக்குரிய அம்சங்கள்லாம் பூர்த்தியாகும் பட்சத்தில் ஒரு படம் வெற்றி அடையும். ஸோ இதுதான் பேசிக். அதனால இந்த ஃபர்ஸ்ட் கிரவுட் பண்ற நாய்ஸ்க்கு எதிராக இந்த திரைப்படம் அதாவது திரைப்படத்தோட ப்ரொடியூசர் சார்பாகவோ இல்லை டைரக்டர் சார்பாகவோ இந்த விளக்கங்கள்லாம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அதை எந்த வேல்யூ அடிஷனும் பண்ண போறது இல்லை. ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் தரப்பு தான் வெற்றி தோல்வியில எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணலையோ அதை அப்படியே கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடலாமா அப்படின்னு சொன்னா இவங்களோட இம்பாக்ட்ன்றது சிறிதளவு இருக்கும். எப்படின்னா ஒரு படம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு, 2வது வாரம் போயிட்டு இருக்குது. இப்ப இந்த ஒரு சில மக்கள் வந்து படம் நல்லா இல்லை இருந்தாலும் போய் பார்க்கலாமே, ஏதோ ஒரு சில அம்சங்களா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த 2வது வாரம் ஒரு யோசனையில இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து இது பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்க பண்ற டூ மச் ஆஃப் நாய்ஸஸ்னால அவங்க படம் சுத்தமா நல்லா இல்லை போல இருக்கு, நம்ம போகவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. இதன் விளைவாக கண்டிப்பா ஒரு சினிமாவோட கலெக்ஷன்ல ஒரு சிறிதளவுல இம்பாக்ட் இருக்கும். சரி, ஃபைனான்சியல் இம்பாக்ட் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம ஒரு விஷயத்த வந்து சீரியஸா தான் பார்க்கணும். அது வரைக்கும் ஓகே, படம் நல்லா இருக்கு, நல்லா இருந்து கருத்துக்கள்லாம் ஓகே. யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஃபைனான்சியல் இம்பாக்ட் உண்டு பண்ணுது அப்படின்னும் போது அந்த விஷயத்த நம்ம சீரியஸா தான் அணுகி ஆக வேண்டும். சரி, என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி மக்கள்லாம் சொல்றதுனால தானே நான் அந்த படத்துக்கு போகாம இருந்தேன், எனக்கு ஒரு 200 ரூபாய் மிச்சம் ஆயிடுச்சுல்ல அப்படின்ற ஒரு கருத்தை வந்து ஒரு ஆர்குமெண்ட்டுக்குள்ள வரலாம். ஆனா அந்த ஆர்குமெண்ட் எடுபடாது. ஏன்னா ஒரு 4 பேர் போய் பார்க்குறோம், அப்பா அம்மா 2 பிள்ளைங்க போய் பார்க்குறோம்னா மேபி அப்பா அம்மாக்கு அந்த படம் பிடிக்காம இருக்கலாம், பிள்ளைங்களுக்கு படம் நல்லா இருக்கும். கங்கோ படம் நல்லா தானே இருந்தது, இவங்க ஏன் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் கருத்துக்கள்லாம் பரிமாறப்படும். அதனால நான் காசு கொடுத்துட்டேன், நான் வந்து நல்ல படம் தான் போய் பார்ப்பேன் அப்படின்லாம் நம்ம ஒரு டிஃபைன்டா ஒரு கன்க்ளூஷன்லாம் வர முடியாது. ஸோ இது ஒரு விஷயம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஐடியாலஜி பேஸ்ட் படம் பார்க்குறாங்கல்ல, இவங்களால ஃபைனான்சியல் இம்பாக்ட் ஆகுது அப்படின்றது தெரிய வரும் பட்சத்தில் இந்த ஃபர்ஸ்ட் கிரவுட் வந்து மக்களுக்கான விழிப்புணர்வு, அதாவது அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு மக்களுக்கு சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்த பண்றாங்க அப்படின்னா கூட ஓரளவு ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனா இந்த முதல் செட் ஆஃப் கிரவுட் வந்து அதுக்காக மட்டுமே ஒரு படத்தை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சாயம் பூசலை. அதை தாண்டி சில அரசியல் இருக்கும். முதல் விஷயம், என்னுடைய வன்மம், எனக்கு வந்து சினிமா துறையில் யாரோ ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவர் நடிச்சு ஒரு படம் வெளில வருதுன்னா திருப்பி திருப்பி அது நல்லா இல்லைன்னு சொல்லி நான் பதியும் போது என்னுடைய வன்மத்துக்கு ஒரு என்னோட வன்மம் அப்படின்ற ஒரு தாகத்துக்கு வந்து ஒரு தீர்வு ஏற்படுது. அந்த இடத்துல நான் என்னோட வன்மத்தை வந்து சோசியல் மீடியாவுக்கு படம் நல்லா இல்லைன்னு பதிஞ்சு நான் தீர்த்துக்கிறேன். இது முதல் பெனிஃபிட். அதாவது இந்த பக்கம் ஒரு ஃபைனான்சியல் லாஸ் ஆகுது, அந்த ஃபைனான்சியல் லாஸ்க்கு எதிராக இவங்களுக்கான பெனிஃபிட். 2வது, சோசியல் மீடியால இந்த சினிமா விமர்சனம் பண்ணுவதன் விளைவாக இவங்க ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. இவர் விமர்சனம் பண்ணா இந்த படம் நல்லா இருக்கும், இவர் விமர்சனம் கண்டிப்பா தான் சொல்லுவார் அப்படின்னு. இந்த அடையாளமானது ஏதோ ஒரு விதத்துல வியாபார ரீதியா இவங்களுக்கு உதவுறதுக்கு ஏற்படலாம். எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி ஒரு சினிமா விமர்சனம் தொடர்ந்து ஒருத்தர் பண்றாரு, அவர் ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாருன்னும் போது அந்த வரவேற்புன்றது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். யூஸ்வலா ஒருத்தர் ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த ஒரு அடையாளத்தோட ஒருத்தர் ஆரம்பிக்கிறதுக்கும் ஆப்வியஸா கொஞ்சம் வரவேற்பு ஜாஸ்தியா இருக்கும். 2வது, இது அவங்களுக்கான ஃபைனான்சியல் பெனிஃபிட். அதாவது ஒரு பொருள் வந்து நல்லா திரும்ப திரும்ப சொல்லி அது மூலமா ஒரு அடையாளம் தேடி அதன் விளைவாக ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு அது மூலமா ஒரு அடையாளம் தேடிக்கொள்ளும் ஒரு விஷயம் இந்த இடத்துல நடக்குது. 3வது, ஸோ யூடியூப் சேனல்ஸ்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யூடியூப் சேனல்ஸ்ன்றது திருப்பி நிறைய பேருக்கோட ஃபைனான்சியல், அதாவது பொருளாதார அப்லிப்மெண்ட்டுக்கே ஹெல்ப் பண்ற அளவுக்கான வருமானம் இங்கே இருக்கு அப்படின்றத நம்ம நிறைய கேள்விப்படுறோம். ப்ராக்டிக்கலா, அதாவது கான்கிரீட்டா என்ன டேட்டா என்ன நம்பர்ஸ் அது தெரியல, பட் இது நம்ம விசிபிளா தெரியுது. ஸோ ஒரு பொருளை நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த கிரௌடுக்கு வந்து ஒரு நஷ்டம் ஏற்படுத்தி விட்டு இந்த பக்கத்துல ஒரு பெரிய லாபம் பண்ணும்போது
இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிரிமினல் அஃபென்ஸுக்கு நிகரான ஒரு சம்பவமா வந்துடுது இல்ல. ஸோ இது ஒரு விஷயம். இப்ப இந்த ரெகுலேஷன்றது இந்த இடத்துல ரொம்ப அவசியமாயிடுது. ஃபைனான்சியல் இம்பாக்ட் அப்படின்னும் போது ஒரு விஷயத்த சீரியஸாக தான் அணுகி ஆக வேண்டும். அதே நேரத்துல இந்த பக்கம் அதை ரெகுலேட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்கு. நான் ஒரு பொருளை கஷ்டப்பட்டு எடுத்து ரிலீஸ் பண்றேன், நீ அதை நல்லா இல்லைன்னு சொல்லி பணம் சம்பாதிக்கிற, நான் அதனால நஷ்டப்படுறேன் அப்படின்னும் போது இந்த விஷயத்த ரெகுலேட் பண்றது வந்து பயங்கர அவசியமாயிடுது. ஏன்னா எனி ரெகுலேஷன் வந்து என்ன ஆகும்னா ஒரு அணுகுமுறையின் விளைவாக ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கு பிறகுதான் ரெகுலேஷன் வரும். அதனால இந்த ரெகுலேஷன்றது வெகு விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி நான் அவங்க ஓரளவுக்கு எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லைனாலும் இந்த ரெகுலேஷன் பண்றது வந்து பலதரப்பு மக்களுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி. ஏன்னா சினிமான்றது ஏதோ சூர்யா நடிக்கிறாங்க இல்லைன்னா ஜோதிகா ப்ரொடியூஸ் பண்றாங்கன்றதோட முடிய போறது இல்லை. அதை தாண்டி இங்க அதையே வாழ்வாதாரமா நம்பிட்டு இருக்கீங்க பல தரப்பான டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. எல்லாருமே ஒரு லைஃபை எதிர்பார்த்து ஒரு எதிர்காலத்தை எதிர்பார்த்து தான் ஒரு படத்துல மேபி அது ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு படமா இருக்கலாம். அந்த படம் சப்ரஸ் ஆகும்போது மேபி அதாவது ஹீரோ ஹீரோயின் பாதிக்கப்படல, ப்ரொடியூசர் மட்டும் பாதிக்கப்படல, அந்த மியூசிக் டைரக்டரோட எதிர்காலமும் அந்த இடத்துல பாதிக்கப்படுது. இந்த மாதிரி அம்சங்கள்லாம் நிறைய கலந்து இருக்கிறதுனால ஒரு ரெகுலேஷன்றது இந்த இடத்துல உருவாச்சுன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையோ வேண்டுகோளையோ உங்ககிட்ட முன்வைத்து விட்டு நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.